எல்லோருக்கும் வணக்கம். அவன் சும்மாவே இருக்க மாட்டானே ஐயா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது ஒன்று வருது. அதாவது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இப்போ இருக்கிறதுலே உச்சியில் இருக்கு. இந்த இடத்துல யார் பயமுறுத்தினாலும் ரொம்பவுமே பயப்படுற மாதிரி இருந்தால் மேபி ஷேர் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது பயமுறுத்தக்கூடிய ஆட்கள் இப்போ யாராவது இருக்காங்களா அப்படின்னா இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜனவரி 24 சமயத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா அதானி குரூப்பில் சில பரிவர்த்தனைகளில் கரெக்டான ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அந்த நியூஸ் வந்த உடனே இமீடியட்டாக ஒரு 600 பாயிண்ட் பக்கம் நிஃப்டியே இறங்கி போச்சு. இது ஒரு ஜோக்கான மேட்ரே கிடையாது, மிகப்பெரிய வழிகள் நிறைந்த மேட்ரு. இது என்ன காரணம்னா அந்த நியூஸ் வந்தோடனே அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 3200 ரூபா ரேஞ்சில் இருந்த ஷேர் அது. அந்த விஷயம் முடியறதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 800 ரூபாயெல்லாம் நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம். சார்ட்ல 1000 ரூபா வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க 3 லட்சம் ரூபா வச்சிருக்கீங்க, இப்போ உங்க பணம் 1 லட்சம் தான் இருக்கு தம்பி. அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கால ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் பேர் ஹிண்டன்பர்க். அவன் என்ன வேலை பண்றான்னா பாப்பிங் பபுள்ஸ், அதாவது ஏதாவது ஒன்று உச்சத்தில் இருக்கு அதுக்கு பேக்ரவுண்டே இல்லாம இருந்தா அந்த பபுளை வெடிச்சு விடுறதா என் வேலைன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அமெரிக்காவில் ஒருத்தன் ரிப்போர்ட் கொடுக்குறான். அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே வேற ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஷேர்கள்லாம் இப்படி தொங்கு பாலம் மாதிரி தொங்கி போயிடுது. அதனால உங்க பணம் 3 லட்சம் ரூபா கும்பா இப்போ கையில் 1 லட்சம்னு சொன்னா அப்புறம் எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். ஏற்கனவே கடந்த ஒரு வாரமா நம்ம ஷேர் மார்க்கெட் தாக்கு பிடிக்க முடியாம பாவம் திணறிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்தப்போ மொத்தமா எத்தனை பாயிண்ட் இறங்குச்சு தெரியுங்களா நிஃப்டி? அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட் பக்கம் இறங்கி அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி பண்ணி மேலே வந்தான். அப்போ நம்ம மார்க்கெட்டை வரக்கூடிய ஒரு மாதம் அல்லது 2 மாதம் கீழ் நோக்கியே வச்சிருப்பானுங்களா? இந்த நியூஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கா? அப்போ யார் அடுத்தது சொல்ல போகிறாங்க? அதானி குரூப்பை ஒரு இடம் சொல்லிட்டாங்க, அடுத்த குரூப்பை மறுபடியும் இவன் தாயா என் டார்கெட், இவனை மட்டும்தாயா நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அதானி குரூப்பை பற்றியே பேச போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது குரூப்பை பற்றி பேச போகிறாங்களா அப்படின்றது நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது இவங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு இது சரியில்லை அப்படின்னு மனசில் படுறதை இவங்க சொல்ல போகிறாங்க. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஏதாவது ஒரு ஷேர்கள் வந்து ரொம்பவுமே அளவுக்கு அதிகமாக ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்நார்மல் ரேஷியோ இருக்குது அல்லது பிஇஜி ரேஷியோலாம் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி போட்டோம்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வருது அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ஒரு லிஸ்ட் வந்துடும். எத்தனை ஷேர்ஸ் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 383 ஷேர்கள் வருது. அதில் இந்த மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக இருக்கக்கூடிய ஷேர்ஸை பற்றியெல்லாம் அவனுக்கெல்லாம் அக்கறையே கிடையாது, அதெல்லாம் டம்மி பீஸ்ன்னு விட்டுருவான். அப்போ மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்கிறத பற்றி பேசினா தானே அவனுக்கும் ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கல மறுபடியும் அதானி குரூப் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யுது. அப்போ இந்த கம்பெனிகளில் எது அதிகமான கடங்கார கம்பெனி அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னு வச்சுங்களேன், அதுலேயும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் வந்து 1000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா மொத்தமே 22 கம்பெனி தான் வருது. அதுலேயும் நம்ம தரவரிசைப்படி ஏபிசிடி அப்படின்ற மாதிரி போட்டோம்னு வச்சுங்களேன் மறுபடியும் அதானி குரூப்பில் ஒரு 2 ஷேர் வருது. அந்த மாதிரி சில ஷேர்ஸ் எல்லாம் மொத்தமே நம்மளுக்கு எத்தனை ஷேர் வருது? 22 ஷேர்ஸ் தான் வருது. நீ சும்மா சாதாரணமாக போட்டினாவே ஷேர் மார்க்கெட்டில் 1000 பாயிண்ட் இறக்கி விட்ற, ஏதாவது ஒரு ஷேரில் வந்து 3000 ரூபா ஷேரை வெறும் 1000 ரூபாய்க்கு நீ கொண்டு போகிற சக்தி உனக்கு இருக்குது அப்படின்னா அதில் அவன் சும்மா இருக்காமல் பிக் சூன்னு போட்டிருக்கான். சம்திங் பிக் சூன் இந்தியா அப்படின்னு, அதாவது இந்தியா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் நம்ம பார்த்துட்டோம். சரி ஓகே, அவன் நான் ஸ்டாக்குகளை பற்றி பேசல, இந்த தடவை நான் எரிய போகிற ஐட்டமே வேற அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை பற்றியோ அல்லது வேற ஏதாவது பொலிட்டீஷியன்களை பற்றியோ அல்லது ரெகுலேட்டர்களை பற்றியோ வேற ஏதாவது ஒன்றை பேசி தொலைகிறானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை இவன் கொண்டு வர போகிறான். அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக வருதா இல்லை இவனுக்கே அது திருப்பி அதிர்ச்சியாகணும். அவன் சொல்கிற ஸ்டாக்கோ அல்லது மார்க்கெட்டை கீழே விழுகாமல் ஸ்டாண்டர்டாக நின்று ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கே ஒன்றும் நடக்கலையேப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இது சாதாரண விஷயமே இல்லை. 2023 அந்த அதானி குரூப்பில் அடி வாங்கினவங்களுக்கு தான் இவனுடைய பவரை தெரியும். ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் நீங்கள் செபியினுடைய பவரை புரிஞ்சுக்கணும். செபி என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹிண்டன்பர்க்குக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அந்த அதானி குரூப் சம்பந்தப்பட்ட நியூஸின் சமயத்தில். அப்போ தான் ஒரு உண்மை என்ன தெரிய வருதுன்னா
இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்றது பப்ளிக்காக நம்மளுக்கு சொல்லக்கூடிய டேட்டாவை ஃபர்ஸ்டே நிறைய ஃபண்ட் ஹவுசஸ்க்கோ மற்ற ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்க்கோ இவங்க கொடுத்துட்றாங்க. அது காசுக்கு கொடுக்குறாங்களா சும்மா கொடுக்குறாங்களா அப்படின்றது யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி டீட்டெயிலாம் இங்கே எங்கேயுமே காண முடியல. ஆனால் செபியினுடைய ஆய்வில் அவங்க அனுப்பிச்ச நோட்டீஸில் தான் ஒரு உண்மை என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஹிண்டன்பர்க் பண்ணக்கூடிய ரிசர்ச்சை பப்ளிக்காக டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற குரூப்புக்கு போயிடுறாங்க. அப்போ வேற குரூப் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஷார்ட் பொசிஷன் அப்படின்றது எடுத்து வச்சிடறாங்க. அப்புறம் மார்க்கெட்டில் நியூஸ் வந்து எல்லாரும் பயப்பட்டுட்டு விற்கும் பொழுது அவனுக்கு கவர் பண்ணிட்டு மிகப்பெரிய லாபத்துக்கு ஓடி போயிடுறாங்க. ஸோ இந்த உண்மை வந்து நம்மளுக்கு செபியினுடைய நோட்டீஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அதனால நல்ல ஒரு அருமையான கம்பெனி, ஒரு டாடா குரூப்பை பற்றி இவங்க என்னத்தையாவது ஒன்று சொல்லி விடுறாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு ரிலையன்ஸ் குரூப்பை பற்றி என்னத்தையாவது ஒன்று சொல்லி விடுறாங்க. அதனால அந்த ஸ்டாக் பெருசாக ஃபால் ஆகுதுன்னா அது வேற எதுவுமே இல்லை, நம்மளுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான். இந்த அதானி குரூப் பார்த்தீங்கல்ல, அவன் 1000 ரூபா பக்கத்தில் 800 ரூபா பக்கத்துலாம் போனான். அதுக்கப்புறம் இந்த ஷேர் என்னாச்சு? இது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனி என்ன ஆகுது? அப்படியே திரும்பி மேலே ஏறி வர்றான். ஒரு 1000 ரூபாய்க்கு உளுந்த பங்குகளை அவனுங்களே இங்கே நியூஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குரூப் விற்று வச்சிருது. அப்புறம் அழகு போல் அவன் போய் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான். ஸோ இங்கே ஹை ரேட்டில் விற்று இங்கே லோ ரேட்டில் வாங்கிட்டான். இங்கே ஒரு ப்ராஃபிட். மறுபடியும் இங்கே லோ ரேட்டில் வாங்கிடுறானுன்னு வச்சுங்க. அதை கொண்டு வந்து இப்போ என்ன ரேட் இருக்கு? 2024 அடேங்கப்பா, அவன் மறுபடியும் பழையபடி 3000 தாண்டிட்டான். அதே 3000 ரூபா ரேஞ்சில் இருக்கான். அப்போ கீழே வாங்கி 1000 ரூபாய்க்கு மறுபடியும் வாங்கி மேலே ஒரு 3000 ரூபா ஆக மொத்தம் அவனுக்கு டபுள் ப்ராஃபிட் பார்த்தீங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபால் நாளைக்கோ அடுத்த வாரத்துலையோ வருது அப்படின்னா அது முக்கியமான டாடா குரூப், ரிலையன்ஸ் குரூப் அந்த மாதிரி பெரிய குரூப்னா இறங்கினதுக்கப்புறம் திரும்பி ஏறத்தான் போகிறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. வடிவேலு அவர்கள் ஒரு படத்தில் அவரை பற்றி சொல்லுவார். உடனே பக்கத்தில் இருக்கிற வந்து சார் வந்து ஒரு கேனைய அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அது மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து சவுத் இந்தியன் பேங்க் பற்றி பேசிகிட்டு இருக்காப்புல. அதாவது இந்த சவுத் இந்தியன் பேங்க் சமீபத்தில் ஆல்மோஸ்ட் அவனுடைய ஹைலேருந்து 30% மேலே இறங்கி போச்சு. இது வந்து ரொம்பவுமே மன வருத்தம் ஒன்று. ரெண்டாவது மன வருத்தம் என்னென்னா, அது ஒரு முக்கியமான ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக இந்த ஷேரில் ரைட்ஸ் இஷ்யூ சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்னால நல்ல பணம் எல்லாத்துக்கும் சம்பாரிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து அதில் வரக்கூடிய Q1 ரிசல்ட்டு, ஃபண்ட் ரைசிங் ரிசல்ட்டு, அது போன்ற எந்த நியூஸுக்குமே பெருசாக இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வரல. இந்த ஷேர் வந்து நியூஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக அப்படியே இறங்கி கொண்டே தொடர்ந்து இறங்கிட்டே இருந்ததுன்னா மேபி 22 ரூபா அப்படின்றது போன வருஷத்தில் இந்த 22 ரூபாயிலிருந்து தான் 36 ரூபா வரைக்கும் வந்தான். அப்போ நம்ம சும்மா யோசிச்சு பார்க்க வேண்டியதான், ஒருவேளை அவன் 22 ரூபா வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 28 ரூபா போவானா அப்படின்ற ஒரு யோசனை. அப்படி இல்லைன்னா இன்னுமே கீழே இறங்கி 16 ரூபா வந்துட்டா எல்லாத்துக்குமே சேஃப். ஏன்னா 16 ரூபாயிலிருந்து 32 ரூபா போச்சுன்னா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விடலாம். அதுக்கு இது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் இறங்கறக்கு 1 வருஷம், மறுபடியும் ஏறக்கு 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆகட்டுமே. என்ன இப்போ கெட்டு போச்சு? அப்போ 16 ரூபாயிலிருந்து ஒருவேளை 32 ரூபா வர்ற சினாரியோ கேசஸில் ஆல்மோஸ்ட் 100% சம்பாரிச்சு கொடுத்துருவானே. அப்போ இங்கே யாராவது 24 ரூபாய்க்கு வாங்கி லாக் ஆயிருந்தா அவங்களுக்கும் 36 ரூபா வரத்தான் போகுது. ஒருவேளை அவங்க ஏவரேஜ் பண்ணியிருந்தா 22லையோ அல்லது 16லையோ ஏவரேஜ் பண்ணியிருந்தா இன்னுமே பெரிய லாபம் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எதுவுமே நியூஸே எதுவும் இல்லை, வந்த நியூஸ்க்கு அது பெருசாக ஏறல. ஸோ 22 அல்லது 16 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் வரும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் தயார் நிலையில் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. 22 வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 16 வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 36 வந்தால் அல்லது 30 ரூபா வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் விடை இருந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஒரு நண்பர் வந்து போனஸ் கொடுக்கறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஏன்னா தங்கமயிலில் போனஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் 1:1 போனஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சரியான ப்ராஃபிட் அப்படின்றாரு. தங்கமயில் போனஸ் கொடுக்குறப்பவே ஏகப்பட்ட கம்பெனிகள் போனஸ் கொடுத்தாங்க. இந்த குப்பிட்டுன்னு ஏதோ ஒரு கம்பெனி, கும்பா கம்பெனி, அது போனஸோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் நீட்டிப்படுத்திட்டான். இப்போ பைபேக் அப்படின்றதுல வந்து வரக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய கம்பெனிகள் வந்து 100க்கு 70 சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ரைட்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 100 ஷேரில் எவனாவது ஒரு 10 பேரோ அல்லது 20 பேராக தான் இந்த மாதிரி நல்லா மேல் நோக்கி ஏறி வர்றான். மற்றவனுங்கெல்லாம் இறங்கிட்டு தான் அப்புறம் 1 வருஷம் கழித்து ஏறி வந்தது தான் நான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் தங்கமயில் கரெக்டாக அது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டீங்க. இதே ஏகப்பட்ட பல கும்பா போனஸில் நீங்கள் இறங்கியிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் லாக் ஆகி தான் கொண்டிருப்பீங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. உங்களுக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ எல்லாமே வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி கிடைக்கும். உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பர்சனலாக வேணும் அப்படி இப்படின்னா தான் நீங்கள் வந்து எதுக்குமே பேமெண்ட் சைடே போகணும்.
மற்றபடி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கினா கூட யாராவது போய் ஒருத்தர் ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இலவசமாக கோர்ஸ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க, அல்லது ஏகப்பட்டது எல்லாமே இலவசமாக கிடைக்கும். ஒரு நண்பர் என்ன நினைக்கிறாரு, இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா, காசு கொடுத்தா மட்டும்தான் கிடைக்குமானா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஏதோ ஒரு இதுக்கு போகிறேன், அது வந்து ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர், அது உலகத்தில் எந்த ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் அதை வச்சிருப்பான். அவன் எப்படி கண்டுபிடிப்பான்னா கடந்த 200 நாளினுடைய க்ளோசிங்கை நோட் பண்ணி டிவைடட் பை 200 நாள்னு போடுவான். அப்போ அது உங்களுக்கு ஒரு ஏவரேஜ் வருமா, அதுதான் இந்த ஏவரேஜ். ஸோ அப்போ இந்த ஏவரேஜ் லைன் வந்து இந்த இடத்துல இப்போ ஏவரேஜ் லைன் இருக்குன்னா பழைய 200 நாளினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து அதை வந்து 200 நாள் டிவைட் பண்ணா என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸை வச்சிருப்பான். அந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ் மொமெண்டம், அதுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ் மொமெண்டம். இந்த டைட்டன் ஷேர்லாம் பாருங்கள் 2400 அதுக்கு மேலே போனவன் 4000 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இப்போ தான் மேலே போகிறதா கீழே போகிறதான்னு முடிவெடுக்க முடியாமல் அந்த 2 days மூவிங் ஆவரேஜை தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இண்டிகேட்டர் இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல இண்டிகேட்டர்னு இருக்குது, அந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற இண்டிகேட்டரில் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் அல்லது மூவிங் ஆவரேஜ்னு போட்டிங்கன்னாவே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுடைய டேட்டா பொறுத்து மாற்றிக்கிட வேண்டியது தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எதுக்குமே பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. உங்களுக்கு ரொம்பவுமே பர்சனலாக வேணும், அப்படியே அப்படியே பழத்தை உரிச்சு வாயில் வந்து ஊட்டி விடணும்னா மட்டும்தான் பணம் கொடுக்குற மாதிரி இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி எதுக்குமே பணம் கொடுக்க வேண்டியதில்லை. எத்தனையோ டேட்டா ஃப்ரீயாகவே எல்லாமே கிடைக்குது. ஒரு நண்பர் வந்து பைபேக் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அது புரோக்கர்களை பொறுத்து. இப்போ நான் ஜீரோ தான் எனக்கு வந்து அவங்களுடைய பேக் ஆஃபீஸ் கன்சோல் போனேன்னா அங்கேயே பைபேக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆர்டர் போடுற மாதிரி தான். ஸோ எங்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்குது, எவ்வளோ அப்ளை பண்ணுறனோ அவ்வளோ அப்ளை பண்ணி பைபேக்கு ஆர்டர் சப்மிஷன் கொடுத்தா வேலை முடிஞ்சு. இதே சில புரோக்கரில் ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஏஞ்சல் ஒன்ல இருக்கேன், அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஜிமெயில் மூலிமா லிங்க் மூலிமாவோ அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, ஒரு சப்போர்ட் ரெக்வஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ. எனக்கு பொதுவாக நீங்கள் இந்த வெல்ஸ்பன் லிவிங் என்னுடைய ஷேரை வந்து பைபேக்கு அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன், அவங்களும் அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ அது புரோக்கர் டு புரோக்கர் மாறும். உங்கள் புரோக்கரில் எப்படி பைபேக் அப்ளை பண்ணுறது அப்படின்றது உங்கள் புரோக்கர் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். சில நேரங்கள் நம்மளுக்கு தெரியாத கம்பெனி பேராக இருக்கும்பொழுது இது யார் புதுசாக இருக்குது, கும்பா குட்டி மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் அந்த ஷேரை எடுத்து பார்க்கும்போது ஓ இது பெரிய ஆளியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லான்சர் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இது வந்து ஒரு வளரும் கம்பெனியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா 8 கோடியில் ஆரம்பித்து 10 கோடி 29 கோடி 54 அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுனாவே நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், உங்கள் கெஸ்ஸு கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியாக தேடி தேடி பார்த்து யார் பிடிப்பா, முதல்ல பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எஃப்ஐஎஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 17% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிஐஸ் வந்து ஒரு 2.25% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன ஒரு சின்ன இதில் துரதிருஷ்டவசம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய செக்டர் இதுவே இவன் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட கம்பெனி இல்லை டிஃபென்ஸ்னா இந்நேரம் இவன் ஓஹோன்னு இருந்திருப்பான். ஆனால் இவனுடைய செக்டர் கொஞ்சம் சுமாரான செக்டராக இருக்கிறதுனாலையும் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்காதனாலையும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதாவது இப்போ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்றது எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷத்தில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, 50 ரூபா தான் இருக்குது. சரி இவன் ரொம்பவுமே ஃபண்டமெண்டலி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கானா அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டலி அவன் ஒன்றும் பெருசாக எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஸோ ஜாதகம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவன் ஏன் இப்படி கும்பா குட்டியாக 100 ரூபாயிலிருந்து 50% கீழே இறங்கி 50 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு தெரில. தற்சமயத்துக்கு இவனை பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிகிறான். ஆனால் இவனில் வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்ற நான் தேடி பார்த்துட்டு இதில் ஏதாவது பாதிக்கும்படி ஏதாவது நியூஸ் இருக்கா அல்லது இவனுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படின்ற நான் செக் பண்ணி பார்த்துட்டு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களே, இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னா 1 hour 4 hours அந்த மாதிரிலாம் செட் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நோக்கில் 1 day டைம் ஃப்ரேம்லையோ அல்லது 1 week டைம் ஃப்ரேம்லையோ தான் நீங்கள் இந்த 2 days மூவிங் ஆவரேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் அப்படின்றது கிடைக்கும். இந்த 1 hour பார்க்குறது 10 minutes பார்க்குறதெல்லாம் வந்து சும்மா வாங்கி விற்கக்கூடிய ட்ரேடர்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அடிவாரத்தில் வாங்கணும், மேல் நோக்கி விற்கணும் அல்லது நல்ல ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அதுலேருந்து பெரிய லெவலில் விற்கணும் அப்படின்னா 1 day அல்லது 1 week டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த சுஸ்லான் அப்படின்ற ஷேரை 110 ரூபாய்க்கு எப்போ வாங்கியிருக்காரு? 2008 வாங்கியிருக்காருங்க. 16 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு விற்காம அப்படியே வச்சிருக்காரு. ஆண்டவ முன்னியத்தில் இது நஷ்டமடைந்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அவ்வளோதான், இவன் திவாலாயிடுவான், இவனுடைய கடன்லாம் இவன் கொடுக்காம இருந்தான். அதுக்கப்புறம் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டு அப்படி இப்படின்னு பணத்தை ரெடி பண்ணி பழைய கடன்களை அடைச்சி விட்டான்.
ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2008 வாங்கின அது இப்போ கடைசியில் 100 ரூபாய்க்கே அவர் வாங்கின விலைக்கே வந்துடுவோம் போல இருக்கே அப்படின்ட்டு அவருக்கு உடனே உடம்பு பூரா புல்லரிக்குது அவருக்கு. இவர் வச்சிருக்கிறது பூரா அருமையான ஷேர்களை வச்சிருக்காரு. இந்த சுவிட்சர்லாந்து மட்டும்தான் ஒரு கும்பா குட்டியாக இருந்திருக்கு. அதனால தான் நான் இவனை ஏவரேஜ் பண்ணல, இருந்தாலும் வாங்கின ரேட்டே வந்துடுவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அதிசயமாக இருக்காரு. அப்போ இவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிறோம்? ஒரு கான்செப்டில் ஒரு ஷேரை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது மேபி 15 வருஷம் கழிச்சு கூட அது வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதுலேயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவில் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, ஒரு ஷேருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் பண்ணுறோம். 1 லட்ச ரூபா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோன்னா ஒரு 5,000 ரூபா ஒரு ஷேருக்கு அலோகேட் பண்ணுறோம்னா அது முழுவதுமே நம்ம ஸ்டாப் லாஸாக கூட நினச்சி அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இவருடைய கமெண்ட்லேருந்து தெரிவிச்சுக்கிறோம். சரி நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் தீ பற்றிக்கிச்சு. எந்த மீடியா போனாலும் ஹிண்டன்பர்க் யாரை சொல்ல போகிறாங்க அடுத்த வாரத்தில், எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டு ஆக போகுது அப்படின்ட்டு சாதாரண ஆளுகளில் பெரிய ஆளுகளாக பயந்துக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன பயம், இறங்குனா அவன் ஏறத்தான் போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மீடியாக்களில் பார்க்கும்பொழுது ரொம்பவுமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தில் அப்படி என்ன இவர் பெரிய நியூஸை கொண்டு வர போகிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.